ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ட்ராவல் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அது என்ன ட்ராவல்னு பார்த்தீங்கன்னாக்க, சிதம்பரம் தாண்டி பிச்சாவரம்னு சொல்லிட்டு ஒரு ஊர், மேங்கோ ஃபாரஸ்ட். அந்த இடம் நான் போனது கிடையாது. இதுக்கு முன்னாடி எல்லா டூரும் போயிருக்கோம், ஆனால் இந்த டூர் நம்ம போனதில்லை. இந்த இடத்துக்கு நம்ம போனது கிடையாது, தான் ஃபஸ்ட் டைமு. சரி, சட்டு புட்டுன்னு பிளானை போட்டு கிளம்பியாச்சு காரில். போகையில் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு பசி. வீட்டில் இருக்கையில் பசிக்காது, ஆனால் வெளியே போனால் நல்லா பசிக்கும் பிள்ளைங்களுக்கு. சரின்னு கார்லேயே உட்காந்து ஒரு ஃப்ளைட்டு கிட்ட எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டோம். அந்த ஃப்ளைட்லேயே வச்சு பிள்ளைங்களுக்கு ஊட்டி ஒரு வழியாக நாங்கள் வர்ற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். பார்த்திங்கன்னா ஒரு வழியாக டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போனோம். 700 டிக்கெட்டு. நாங்கள் 7 பேர் பிள்ளைங்களோட சேர்த்து 8 பேர் ஆயிடுச்சு. சரின்னு உட்காந்து போகலான்னு சொல்லிட்டு போனால், இந்த இடம் பார்க்கவே கொஞ்சம் புதுசாக இருக்குண்ணா. இந்த மாதிரி இடத்துக்கு நான் வந்ததில்லை. எல்லா இடமும் சுற்றிருக்கோம், ஆனால் இந்த இடம் நான் வந்ததில்லை. யூடியூப்பில் பார்த்து தான் நானே இந்த இடத்துக்கு போனது. ஒரு வழியாக சரின்னு சொல்லி ரெயின் கோட்லாம் கொடுத்துட்டாங்க. ரெயின் கோட்டு, மழை கோட்டு, எல்லா கோட்டையும் கொடுத்துட்டாங்க. ஒரு வழியாக கொடுத்து எல்லாம் போடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போட்டுட்டு பாப்பாவுக்கு ஒரே சிரிப்பு தான். பாப்பாவுக்கு வெளியே கூட்டிகிட்டு போனால் சிரிக்கும், ஆனால் ஸ்கூலுக்கு போக சொன்னால் அழுவாங்க. ஃபுல்லாக பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த இடம்லாம். எனக்கே அப்படியே ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த இடம் ஃபுல்லாக சுற்றி நிறையா இருந்தது போட்டு. ஆனால் தண்ணி ரொம்ப கலங்களாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் அதிலெல்லாம் குளிக்கலாம் முடியாது, கையும் வைக்க முடியாது, அந்தளவுக்கு இருந்தது தண்ணி. பார்க்கையில் நிறையா நின்றுருந்தது போட்டு. சரின்னு சரி ஒரு வழியாக சரி போய் எப்படியாவது போய் இந்த இடத்த பிடிச்சிடணும் ஏன்னு சொல்லி ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த இடத்த நாங்கள் பிடிச்சோம். அட்ரஸ் தெரியாமல் பாதி இங்கிட்டு ஒருத்தவங்க இங்கிட்டு போங்கங்கிறாங்க, ஒருத்தவங்க அங்கிட்டு போங்கன்றாங்க. ஒரு வழியாக அந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்துட்டோம். யார்கிட்ட அப்படின்ற மாதிரி இருந்தது. பார்த்தா ஆப்போசிட்டில் போட்லாம் உள்ளே போயிட்டு வந்துச்சு. எங்கே தான் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நான் நினச்சேன், என்னடா இவ்வளோ தான் இருக்குது, இதுக்காக நம்ம அங்கேருந்து இவ்வளோ செலவு பண்ணி வந்தோம் அப்படின்ட்டு. அப்புறம் கூட உள்ளவங்க சொன்னாங்க, இன்னும் உள்ளே போக போக இன்னும் சூப்பராக இருக்குங்க, பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இது நாங்கள் ஒரு வாட்டி கேரளாவில் போகையில் இந்த மாதிரி இருந்தது. ஆனால் தண்ணி இந்த மாதிரி இல்லை, ஆனால் நல்லா தெளிவாக இருந்தது தண்ணி. ஃபுல்லாக ஒரு கூடாரம் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு வருவாங்க. ஸோ பார்க்கவே அவ்வளோ செம்மையாக இருந்தது. அந்த மாதிரி தான் இது நான் நினச்சேன், அதே மாதிரி தான் இருந்தது. இந்த இடத்துக்கு யாரும் போயிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இதான் நான் ஃபஸ்ட் டைம் போனது. பிள்ளைங்களெல்லாம் வெளியே கூட்டிகிட்டு போனால் எல்லாம் சிரிப்பு தான் பிள்ளைங்களுக்கு. இதே ஸ்கூலுக்கு போக சொன்னால் ஒரே அழுவையாக இருக்கும். எல்லாம் சிரிச்சுக்கிட்டு நல்லா இது பண்ணிட்டு ஜாலியாக இருந்தது. சாப்பாடெலாம் கொண்டு போயிட்டோம். போகையில் காரில் தானே போனோம், அதனால் கொண்டு போயிட்டோம். சாப்பிட்டு ஒரு வழியாக சரியான டயர்டு. என் மூஞ்ச பார்த்தாலே தெரியும், வேறு செம்ம டயர்டு வேறு. ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா ஒரு வாரம் ஆச்சு நாங்கள் சந்தைக்கே போகலை. தீபாவளிக்கு முன்னாடிலேருந்து லீவு. இன்றைக்கி தான் சந்தைக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஃபுல்லாக செம்ம ரெஸ்ட்டாக இருந்தது. ரெஸ்ட் எங்கே எடுக்க முடிஞ்சது, நம்ம உங்களையே சுற்றிக்கிட்டே இருந்தோம். ரெஸ்ட் எடுக்கலான்னா நம்ம லீவை போட்டது ஒரு வாரம், ரெஸ்ட் எடுக்க முடியல. இந்த பிள்ளைங்க இங்கே போகலாமா அங்கே போகலாமா இங்கே போகலாமான்ட்டு டார்ச்சல் பண்ணிருச்சுங்க. சரி வாங்க, நம்மளே பிள்ளைங்களுக்காக தானே வாழ்கிறது அப்படின்னு சொல்லி சரின்னு அதுங்களை கூட்டிகிட்டு இந்த வாரம் ஃபுல்லாகவே சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டோம், சூப்பராக சுற்றிட்டோம். இனிமேல் ஏதாவது லீவுனா மட்டும்தான் இனிமேல் வெளியே போகிற மாதிரி. இனிமேல் நம்ம வியாபாரத்துக்கு போயிட்டால் நம்மளுக்கு லீவு கிடைக்காது இல்லையா, அதனால் சரி பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிடுவோன்னு சொல்லி ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்தேன். எங்கள் அம்மா அப்பாலாம் எங்களெல்லாம் இப்படிலாம் கூட்டிகிட்டு எங்கேயுமே சுற்றினேன். ஆனால் என் பிள்ளைங்களை நான் எல்லா இடமும் கூட்டிகிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன். பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்களேன். இந்த சைடு செடி, இந்த சைடு இந்த செடி, நடுவில் தண்ணி. ஆனால் அந்த அண்ணே ஹேண்டிகேப், அந்த அண்ணே பரவாயில்ல, நல்லா சூப்பராக எங்களுக்கு தகுந்த மாதிரி ஓட்டிகிட்டு போனார். அண்ணே மெதுவாக போங்கண்ணே, இன்னும் மெதுவாக தான் போனார். ஒரு இடமா நிப்பாட்டி காமிச்சார், இந்த இடம் இப்படி அப்படி சொல்லிட்டு. இதில் வேறு அது இல்லாமல் நிறையா மூவி வேறு இதுலேருந்து எடுத்திருக்காங்களா. இந்த இடத்துல தான் எடுத்தாங்க தசாவதாரம், இன்னும் 2 படம் என்னமோ சொன்னாங்க, இங்கே தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணே தான் சொன்னார். பார்க்கவே நல்லா இருந்தது. ஆனால் ஃபுல்லாக ஒரு வழியாக சுற்றி ஃபுல்லாக இடுக்கு புடுக்கு எல்லாத்துலேயும் சுற்றி காமிச்சார். இதே நம்ம ஸ்பீடு போட்டில் போனால் நம்ம போக முடியாது, இதில் போனால் தான் போக முடியும்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே சரி வாங்க அப்படின்ட்டு போயிட்டோம். ஃபுல்லாக சுற்றிக்கினார். ஃபுல்லாக இதே மாதிரி தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, இது மட்டும்தான். இது எனக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது. பிள்ளைங்கள்லாம் ஆசைப்பட்டு என்ன நினச்சாங்க, ஆஹா நம்ம குளிக்கலாங்க அப்படின்னு ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டாங்க. கடைசியில் அவங்க குளிக்க முடியல. நம்ம குளிக்க தானே போகிறோம்னு வச்சுங்க. ஆமான்னு நானும் வேறு சொல்லிட்டேன். நம்ம இந்த இடத்துக்கு போனது கிடையாது இல்லையா, அதனால் ஆமான்னு வேறு சொல்லிட்டேன் வேறு. கடைசியில் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சாங்க. என்னம்மா தண்ணி இப்படி இருக்குது, இந்த தண்ணியிலையா குளிக்க சொன்னீங்கன்னா, நான் குளிக்கவே சொல்லலப்பா அப்படின்ட்டேன் உடனே. ஃபுல்லாக முடித்தான். பார்க்க இதோடு முடிஞ்சிச்சு நம்மளுக்கு. அந்த அண்ணன் எங்களுக்காக எக்ஸ்ட்ரா கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டினாங்க. ஃபுல்லாக உள்ளே இன்னும் வாங்க வேணால், நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்டு போட்டிருக்காங்க. இதோடு முடிஞ்சிச்சுமா அப்படின்ட்டாங்க. இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட்டிகிட்டு போங்கண்ணே அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் எக்ஸ்ட்ரா இன்னும் உள்ளே கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போனாங்க. பரவாயில்ல, நிறையா தூரம் சுற்றி காட்டினாங்க. எங்கிட்ட சுற்றினாலும் இதுதான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை உள்ள. ஆனால் பார்க்க நல்லா இருக்குண்ணா.
எங்கெங்கே இருந்தோ வந்தாங்க, கர்நாடகா, கேரளா இதை பார்க்குறதுக்காக வெளியூர்லேருந்துலாம் வந்திருக்காங்க. அப்புறம் அங்கே எய்த்தாப்பில் உள்ள போட்டில் உள்ளவங்க எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்க, நாங்களும் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க எங்கள்கிட்ட ஃபோனை கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தோம், நாங்களும் எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்க கொடுத்தாங்க. அப்போ தான் உள்ளேருந்து வருது, என்ன இம்புட்டு போட் இருக்கையா உள்ளேருந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க, ஒன்றும் இல்லைற மாதிரி தெரியுது, ஆனால் என்ன போட்லாம் உள்ளேருந்து வருதுன்னு. இதுக்கப்புறம் தான்மா சம்பவமே இருக்குது அப்படின்னு சொன்னார் அந்த போட் ஓட்டுற அண்ணே. சரின்னு உள்ளே போய் பார்த்தா செம்மையாக இருந்தது, ஃபுல்லாக குச்சியாக இருந்தது. பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குது. அந்த அண்ணே எதுவும் மண்டையில் எதுவும் இடிச்சிடாதீங்க, குனிங்கன்னாங்க. நம்ம அப்படியே வேடிக்கை பார்க்கறதுல மும்முரமாக இருக்கிறதுனால அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம். சரின்னு அப்படி இருந்தும் நாங்கள் இடிக்கலை, எப்படியாவது இடிக்காமல் போயிடலான்னு சொல்லிட்டு. நல்லாயிருக்கு, பார்க்கவே நல்லா இருக்குங்க உண்மையிலுமே. இதாங்க நான் ஃபஸ்ட் டைம் போய் இந்த இடத்துல நான் பார்க்குறது. இத்தனை டூர் போயிருக்கோம், ஆனால் இந்த மாதிரி ஒரு இதை நான் பார்த்ததில்ல. சூப்பராக இருந்தது. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எங்களுக்கு. தண்ணி கலரை பார்த்திங்கன்னா அப்படி இருந்துச்சு. கேட்டால் அந்த அண்ணே மழை தண்ணி ஓடாமல் நிற்கிதுமா, மழை இல்லை, சரியான மழை பெய்யுதில்லை, அதனால் அப்படி இருக்குதுமா அப்படின்னு சொல்லி. அப்படியாண்ணே, சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு முன்னாடி ஒரு போட்டு போகுது பாருங்கள், அது அங்கே போய் ஸ்டாப் ஆயிடுச்சு. நாங்கள் போய் இடிச்சிட்டோம் அந்த இதில். அப்புறம் அந்த அண்ணே அங்கேருந்து பேலன்ஸ் பண்ணி திருப்பி வளைச்சி ஒரு வழியாக திருப்பி இங்கிட்டு கொண்டு வந்துட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் பார்க்குறாங்க. ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில். இந்த இடத்துக்கு நீங்களாம் போயிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இதான் நான் ஃபஸ்ட் டைம் போனது. நீங்கள் போயிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே.